புவி எங்கிருந்து வந்ததோ அந்த சூரியனுக்கு விழா நடத்துகின்ற பொங்கல் நாள். வீட்டிலே எவையெல்லாம் வேண்டாதவையோ, அறிவிலே, மனத்திலே, வாழ்க்கையிலே, ஆண்டிலே வேண்டாதவை எவையோ அவற்றையெல்லாம் போக்குகின்ற அந்த போக்கினாலோடு அந்த ஆண்டு முடிந்து போய்விடும். அடுத்ததுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். தை முதல் நாள், அதுதான் பொங்கல் நாள். அதில் பல்வேறு வகையான உண்மைகளை இணைத்து சொல்லுகின்ற வாய்ப்பை நம்முடைய வரலாறு நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்த நாள், மூன்றாம் நாள் தான் மாட்டு பொங்கல் என்கிறோம். மாடு என்றால் இன்றைக்கு அது பசுவா எருமையா என்று சொல்லுகின்ற அந்த சொல் மட்டும்தான் நமக்கு தெரியும். வள்ளுவர் சொல்லுவது, உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி, கேடு இல் விழுச்செல்வம் கல்வி, மாடு அல்ல மற்றையவை என்கிறார். அங்கே மாடு என்றால் செல்வம், மாடு என்றால் செல்வத்தை குறிப்பது. அந்த செல்வத்தை, அறிவு செல்வத்தை, கால்நடை செல்வத்தை, உழைப்பு செல்வத்தை, நமக்கு உழைப்பை, உணவை, முன்னேற்றத்தை வழங்கிய ஒவ்வொன்றுக்கும் நன்றி பாராட்டுகின்ற விழா. நன்றி, அவ்வளவுதான், நன்றி பாராட்டுகின்ற விழா. அதற்காக நாம் வைத்ததுதான் மாட்டு பொங்கல். அந்த மாட்டு பொங்கலை மாடு என்ற அளவில் வைத்துக் கொண்டால் கூட நமக்கு பல உண்மைகளை அது நமக்கு புலப்படுத்தும். நம்ம இடத்துல மிட்டாய் நிறைந்த ஒரு தட்டை நீட்டி ஆளுக்கு ஒரு மிட்டாய் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால், எந்த மிட்டாய் உடையாமல் இருக்கிறதோ, எந்த மிட்டாய் முழுசாக இருக்கிறதோ, அளவில் பெரிதாக இருக்கிறதோ அதைத்தான் உடனே எடுப்போம். அது நம்முடைய இயல்பு. அறியாமலே உடைந்தது யாருக்கோ போகட்டும், முழுமையானது எனக்கு வரட்டும், பெரியது அதுதான் ஓரத்தில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். இதுக்கு பெயர் தன்னலம். ஆனால் மாடு என்ன பண்ணும்? அந்த மாட்டை விட நாம் மேலானவர்களா என்ற கேள்வியை எழுப்புவதற்குத்தான் அந்த மாட்டு பொங்கல் நமக்கு பயன்படுகிறது. மாடு என்ன பண்ணும்? நெல்லை நமக்கு கொடுக்கும். நெல் இருந்த வைக்கோலை எது எடுத்துக்கொள்ளும். வேண்டிய நெல் உனக்கு, வேண்டாத வைக்கோல் எனக்கு. அந்த நெல்லிலிருந்தும் உள்ளே இருக்கிற அரிசி உனக்கு, வெளியே இருக்கிற உமியும் தவிடும் எனக்கு. அரிசிக்குள்ளேயும் அரிசி ஆக்கிய சோறு உனக்கு, அதை கழுவிய கழுநீரும் கஞ்சியும் எனக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வேண்டாதவற்றை எனக்கு கொடு என்று மாடு சொல்கிறது. வேண்டியவற்றை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏ மானிடனே, மனிதனே, மாந்தனே, நீ வேண்டியதை எடுத்துக்கொள், உனக்கு வேண்டாததை எனக்கு கொடு. நீ வேண்டாம் என்று சொல்லுகின்றவற்றை சாப்பிட்டு நான் மறுபடியும் உனக்கு வேண்டிய பாலை கொடுப்பேன். அந்த பாலை நீ மோராக்கலாம், தயிராக்கலாம், எண்ணெயாக்கலாம், நெய்யாக்கலாம். வேண்டாதவற்றை உண்டு செரித்து உனக்கு அதிலிருந்தும் உனக்கு வேண்டிய பொருளை கொடுப்பேன். எப்பேற்பட்ட பொதுநல உணர்வு! மாட்டின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உணர்வு. மாடு நமக்கு கொடுப்பது, நாம் வேண்டாம் என்று சொல்வதை ஏற்றுக்கொண்டு நமக்கு வேண்டியவற்றை கொடுக்கிறது. வேண்டாதவற்றை போக்குவது போகி பண்டிகையாக, நம்மை, நாம் வாழும் உலகத்தை வழங்கிய சூரியனுக்கு நன்றி சொல்வதற்காக பொங்கல் விழாவாக, நமக்கான உழைப்பை, நமக்கான உணவை, நமக்கு ஏதோ ஒரு வகையிலே முன்னேற்றத்தை வழங்கியவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக மாட்டு பொங்கலை 3 நாள் விழாவாக கொண்டாடுகின்றன. 4ஆம் நாள் தான் நம்மை உருவாக்கிய, நமக்கு ஏதோ ஒரு வகையிலே உதவிய, நம்முடைய முன்னேற்றத்திற்கு கை கொடுத்த, பாடுபட்ட அவர்களை காணுகின்ற பொங்கல், காணும் பொங்கல் என்று 4 வகையிலே வைத்திருக்கிறோம். இந்த 4ஐயும் நாம் எல்லா செய்திகளுக்கும் புரட்டி பார்க்கலாம். வேண்டாதவற்றை போக்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய மனதிலே, உங்களுடைய சிந்தனையிலே இருக்கின்ற அழுக்குகளை, வேண்டாத மூடத்தனங்களை, மூட நம்பிக்கைகளை போக்குங்கள். இப்படி விதவிதமாக நாம் அதை புரட்டி பார்க்கலாம். புதிய செய்திகள் உங்களுடைய மனதிலே பொங்கட்டும் என்பதற்குத்தான் பொங்கல் நாள். எங்களுடைய ஊருக்கு பக்கத்து ஊர் தான் இளங்காடு. அங்கேதான் நற்றமிழ் சங்கம். அதை உருவாக்கி தன்னுடைய தொடக்க விழாவிற்கு வந்தவர் தான் பாண்டித்துரை தேவர். அங்கே பேசியவர்கள் தான் மறைமலை அடிகள் முதலிய மிக பெரிய அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரும். மிகப்பெரிய பெருமக்கள் எல்லாம் அந்த ஊர் தான் இளங்காடு. அந்த இளங்காடு, அதற்கு அருகிலே உள்ளதுதான் நான் பிறந்த செந்தலை. இந்த 2 ஊருக்கும் நடுவிலே உள்ளதுதான் திருக்காட்டுப்பள்ளி. அங்கேதான் சிவசாமி ஐயர் பள்ளி. அந்த பள்ளி எங்களை உருவாக்கியது போல நீங்கள் சொல்வதற்கும், இன்ன ஊரில் பிறந்தேன், இந்த பள்ளியில் படித்தேன், இன்ன பெற்றோருக்கு நான் பிறந்தேன். இன்று அந்த ஊர் பெயரை கேட்கிற பொழுது கூட மனம் சிலிர்க்கிறதே. ஏதோ ஒரு பகுதியில், உலகத்தினுடைய இன்னொரு பகுதியில், வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக, வாழ்வின் தேவைக்காக
இப்படி அமெரிக்கா போன்ற ஏதோ ஒரு நாடுகளில் இருந்து வாழ்வின் முன்னேற்றத்தை கண்டிருந்தாலும் கூட மனம் பின்னோக்கி போனால் அது அடைகின்ற உணர்ச்சி என்பது அந்த பருவத்திற்கே நம்மை கொண்டு செலுத்திவிடும். அவற்றை ஓரளவிலே மனத்தளவிலே நாமாவது காண வேண்டும், மனத்தளவிலாவது காண வேண்டும். வாய்ப்பிருந்தால் நேரிலே சென்று காண வேண்டும். அதுதான் காணும் பொங்கல், நல்லவர்களை நினைப்பது. நம்முடைய முன்னோர்களை வணங்குகின்ற அந்த வணக்கம்தான் வழிபாட்டு முறை என்பது, கோயில் வழிபாடு என்பது. இவற்றையெல்லாம் வள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். யாரெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்கிறார்களோ அப்படி வாழ்கின்றவர்கள் தான் தெய்வம். நமக்கு தெய்வம் என்பது மேலுலகத்தில் இருந்து வருவதல்ல, தேவலோகத்தில் இருந்து வருவதல்ல. நம்மோடு வாழ்ந்தவர்கள், வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், எல்லோருக்கும் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள், அவர்கள்தான் தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்பதுதான் நம்முடைய மரபு. ஏன் ஒரு கல்லை நடுகிறோம்? இதை கூட நீங்கள் ஒரு திருக்குறளை படித்தீர்கள் என்றால் அது எத்தனை பேருக்கு புரியும் என்று சொல்ல முடியாது. என் ஐ முன் நில்லன் மின் தெவ்வீர் பலர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர். இது ஒரு திருக்குறள், இது ஒரு குறட்பா, திருக்குறளை வருகின்ற ஒரு குறள். என் ஐ, ஐயின தலைவன், என் ஐ முன் நில்லன் மின் தெவ்வீர், தெவ்வீர்னா பகைவர். பகைவர்களே, என் தலைவனுக்கு முன்னால் எதிரே நிற்காதீர்கள், போர்க்கோளம் பூண்டு நிற்காதீர்கள், போரிட நிற்காதீர்கள். இப்படி நின்றவர்கள் பல பேர், பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் கல்லாக நிற்கிறார்கள். இதான் நடுகள் வழிபாடு. வீரம், ஒரு சாதனை செய்து வீரத்தினால் மக்களை காப்பாற்றி வீரத்தின் வழியாக தன்னுடைய புகழை, ஆற்றலை ஏதோ ஒரு வகையிலே வெளிப்படுத்தி ஏதோ ஒரு வகையிலே சமூகத்துக்கோ குடும்பத்துக்கோ பயன்பட்டவர்கள் இறந்து போய்விட்டார். அவர்களை புதைத்த இடத்திலே அணிமயிர் பீலி சூட்டி இனிதி நட்டனரே கல்லும். சங்க இலக்கியம். ஒரு மயில் தொகையை அடையாளத்துக்கு வைப்போம், அந்த இடத்திலே ஒரு கல்லை நட்டு வைப்போம். அதுதான் ஹீரோ ஸ்டோன் ஆங்கிலத்திலே சொல்வது. நடுகள்ளு ஆந்திராவில் நாம் நடுகள். அந்த நடுகள் வழிபாடு தான் பின்னாலே கோயில் வழிபாடாக வந்தது. வரலாற்று அடிப்படையிலே பல செய்திகளை சொன்னால் மிக எளிமையாக உதிர்ந்து போகும். நான் வெட்டி எறிய வேண்டியதே இல்லை. இத்தனை கோயில் இருக்கிறது என்று ஐயா கூட சொன்னார். தஞ்சை மாவட்டத்திலே கோயில், அங்கே ஆற்றோரம் நெற்களஞ்சியம், அங்கே பார்த்தால் எல்லாம் வந்த செல்வத்தை எல்லாம் கோயிலாக எழுப்பி இருப்பார்கள் என்று சொன்னார்களே. கோயில், கற்கோயில் என்பது எழுந்தது கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால். கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் கோயில் கிடையாது. தேவாரம் பாடிய அத்தனை கோயிலும் செங்கல்லால் ஆன கோயில்கள், கற்களால் ஆன கோயில் கிடையாது, செங்கல்லால் ஆன கோயில் தான். சமயக்குறவர் பாடிய அத்தனை கோயில்களும் செங்கல் கோயில்கள். முதல் கருங்கல் கோயில் கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரம். அதே காலகட்டத்தில் வந்த இன்னொரு கோயில் மாமல்லபுரம் கடற்கரை கோயில், சீசுவர் டெம்பிள். இந்த ரெண்டும் தான் முதல் கற்கோயில். அதற்கு பிறகுதான் தஞ்சையிலே ராசராசன், மதுரையிலே பாண்டிய மன்னர்கள், இவர்களெல்லாம் கல்லால் கோயில் எழுப்பிய அத்தனையும் 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால், 1300 ஆண்டுக்கு பின்னால். 1300 ஆண்டுக்கு முன்னால் இதுதான். என்னை முன் நில்லன் மின் தெவ்வீர் பலர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர். முன்னோர்களை, அதான் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வம் என்று சொன்னவே, அந்த தெய்வமாக ஒரு கல்லை, வெறும் கல்லை தான், வெறும் கல்லை நட்டு அதை வணங்குவது மட்டும்தான் நம்முடைய வழக்கம். அதை சுற்றி செங்கல்லாக வைத்திருப்போம். பிறகு அதற்கான சுவராக செங்கல்லை வைத்தோம். இப்படித்தான் படிப்படியாக வந்து பிறகுதான் கருங்கற் கோயில். அந்த கருங்கற் கோயிலை நாம் கண்டதெல்லாம் 1300 ஆண்டுக்கு பின்னால் தான். அப்படி கோயில் எழுப்பிய பின்னால் அதற்கு உள்ளே போனவர்கள் பலர், எங்களுக்கு உரியது என்று ஆக்கி கொண்டவர்கள் சிலர். அதில் எங்கள் மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும், அது தேவ பாஷை என்று தங்களுடையதாக்கி கொண்டு நம்மை வெளியே நிறுத்தியவர்களும் அவர்களே. அவற்றை அடையாளம் காட்டியவர் தான் தந்தை பெரியார். அந்த வேண்டாதவற்றை போக்குங்கள், வேண்டியவற்றை உருவாக்குங்கள். வேண்டியவற்றை உருவாக்குவது பொங்கல் நாள், வேண்டாதவற்றை போக்குவது போகினால். எவற்றையெல்லாம் போக்க வேண்டும்? வள்ளுவர் சொல்வார், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், நாங்கும், இழுக்கா, இயன்றது அறம். அறம்னா ஒழுங்கு, அறம் செய்ய விரும்பு, ஒழுங்கு, நெறி, அந்த நெறிதான். அழுக்காறு, பொறாமை, அடுத்தவர்களை விட நான் பெரியவன் என்று நினைப்பதோ,
அடுத்தவர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள் ஆகிவிடக் கூடாது என்று நினைப்பதோ அப்படிப்பட்ட அழுக்காறு வேண்டாம். எல்லா உயர்வும் எனக்கே வேண்டும், உழைக்காமல் உட்கார்ந்து சாப்பிடுகிற அந்த வசதி எனக்கே வேண்டும் என்ற அவா பேராசை. இதை கேள்வி கேட்டார், ஆராய்ச்சியோடு கேள்வி கேட்டார், அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டார். அவர்கள் மேலே கோபப்படுவது வெகுளி. இன்றைக்கும் பார்க்கிறோம், ஆராய்ச்சியோடு கேள்வி கேட்பவர்களை, அறிவுபூர்வமாக கேள்வி கேட்பவர்களை அவர்கள் சொல்வதே பிரகஸ்பதி என்பார்கள். பிரகஸ்பதி என்பவர் அந்த காலத்தில் கேள்வி கேட்டவன் நாத்திகன். அதனாலே அபிஷ்டு என்பார்கள், நாத்திகன் பிரகஸ்பதி என்பார்கள். காரணம், அந்த வெகுளி. அதற்கான விடை சொல்ல தெரியாத இடத்துல கோபந்தான் வரும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், புத்தி மட்டானவர்களுக்கு ஆத்திரம்தான் வரும். இந்த பொறாமையும் பேராசையும் வெகுளியும் இல்லாத இடத்திலே தான் ஒழுங்கு வரும். அந்த ஒழுங்கை உருவாக்கி கொண்டால் அங்கே பகுத்தறிவு வரும். அந்த பகுத்தறிவு வாழ்வு தான் சுயமரியாதை வாழ்வு, அதுதான் தன்மான வாழ்வு.